அலிமெண்ட் தான். சாப்பிட்டுட்டு மீதி இருந்தால் நீங்கள் சாப்பிட்டு வாங்கிட்டு போங்க. வயிறை ஃபுல்லாக்கி கொடுப்போம். கரையாக கொடுக்க மாட்டான், பக்காவாக கொடுப்போம். வந்தால் எல்லாரும் லைனில் நின்று சாப்பிட்டு போவாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ எங்கே பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முகப்பேர் வந்திருக்கோம். முகப்பேர் வெஸ்ட் வந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7 மணி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்போலோ பார்மசி அந்த பாரதி நகர் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி கடை தான் இருக்கும். பீஃப் பிரியாணி கடை, பிஸ்மில்லா பிரியாணி கடை. இந்த கடையோட பேர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு வந்து இந்த கடை வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் ஒரு 6:30லேருந்து இங்கே வந்து மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பிரியாணி வாங்குறதுக்காக. ஆக்சுவலாக வந்து நைட்டு பிரியாணினா 9 மணிக்கு மேலே நான் கேள்விப்பட்டிருக்கேன். 9 மணி அப்படின்னா ஒரு சில இடத்துல எல்லாமே கிடைக்குது. ஆக்சுவலாக இந்த கடையில் வந்து 7 மணிக்கு வந்து பிரியாணி ஸ்டார்ட் ஆகுமா. 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா 9 மணிக்குள்ளே மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிடும். 9 மணி தான், அதுக்கு மேலெலாம் எதுவுமே இருக்காது, மேக்ஸிமம் முடிஞ்சு சொல்கிறாங்க. இது வந்து பீஃப் பிரியாணி, பீஃப் பகோடா, வால் சூப்பு, தவா கறின்னு சொல்லி இங்கே எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். ரீசெண்டாக ஒரு 2 வீடியோ நம்ம முகப்பேரில் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி அடுத்து இந்த வீடியோ வந்திருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு 7 மணி தான் ஆகுது. 7 மணிக்கே வந்து இங்கே பிரியாணி நல்லா வெளுத்து கட்டிகிட்டு இருக்காங்க. நான் 2 மூணு டைம் பேச ட்ரை பண்ணேன், ஆனால் அவங்க கொஞ்சம் ஷையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஓனர் டீம் பேச போகிறோம். இப்போது எல்லாத்துக்குமே பேசிட்டு பிரியாணி எப்படி இருக்குது நானுமே டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோசிங்லேயும் அண்ட் ரீல்ஸ்லையும் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ரிவ்யூ ரிவ்யூ வீடியோவாக அதை பண்ணுறதில்ல, ரீல்ஸ் பண்ணுறதுனால நான் அதை வந்து பண்ணாமல் இருக்கேன். இல்லை ரொம்ப லென்த்தாக போயிடுது, ரொம்ப இதுவாக போயிடுதுன்னு அதை நான் நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். நம்ம போய் எல்லாமே ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்குமா. சொல்லுங்கள், உங்கள் கடை பேர் சொல்லுங்கள், எப்படி ஆரம்பிச்சீங்க? பிஸ்மில்லா பீப்கானுங்க கடை பேர். நாங்கள் வந்து 15 வருஷமாக யாரும் பக்கம். தம்பி இப்போ தான் 3 வருஷமாக தான் பிரியாணி கடை போட்டிருக்காரு. அதுக்கு முன்னால் நாங்கள் பக்கடா கடை தான் போட்டிருந்தோம். பக்கடா, போட்டி, எள்ளு, மூளை, தவாக்கறி, இடியாப்பம், இட்லி தான் போட்டிருந்தோம். அதான் வியாபாரம் எங்களுக்கு. பையன் இப்போ பார்த்துருந்தா எங்களுக்கு வியாபாரம். நானும் எங்கள் வீட்டுக்காரங்க பசங்க தான் இதை மெயின் பண்ணுவோம். இப்போ ஒரு 3 வருஷமாக தான் பிரியாணி கடை போட்டோம். இது எப்படின்னா எங்களுக்கு வந்து பிரியாணி கடை போட்டோம். பையன் போட்டான், அவன் ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தான். போட்டான் 3 கிலோ போட்டான். அதுலேருந்து நம்மளுக்கு வியாபாரம் டெவலப் ஆகிடுச்சு. நல்ல குவாலிட்டியாக போடுவோம். நல்ல பக்காவாக போடுறதுனால நம்மளை தேடி பசங்க எல்லோரும் வந்து சாப்பிடுவோம். அவன் ஃப்ரெண்டு தான் சொல்லி அவன் நண்பன் தான் சொல்லி கொடுத்தான். அவன் கடை வச்சுருக்கான். அதனால இந்த கொஞ்ச நாள் போனான், அவன் கடையில் போய் பார்த்தான். ஏம்மா நீ கடை போடுறான்னு சொல்லி கொடுத்தான். அவன் வியாபாரம் நைட்டில் நைட்டில் அவனுக்கு இந்த புதினா சட்னி கொடுப்பான், வெங்காய சம்பு கொடுப்பான், கறி, சாப்பாடு, பிரியாணி நல்ல வயிறார கொடுப்பான். நல்ல பக்காவாக கொடுப்பான். யாரும் கம்மியாக சாப்பிட்டு போக மாட்டாங்க. கேட்டு வாங்கிட்டு போங்க சாப்பிடுவாங்க. அலிமெண்ட் தான். சாப்பிட்டுட்டு மீதி இருந்தால் நீங்கள் சாப்பிட்டு வாங்கிட்டு போங்க. வயிறை ஃபுல்லாக்கி கொடுப்போம். கரையாக கொடுக்க மாட்டான், பக்காவாக கொடுப்பான். வந்தால் எல்லாரும் லைனில் நின்று சாப்பிட்டு போவாங்க. ஆமாம்மா, கம்மியாக கொடுக்க மாட்டான். யாரும் வந்து சிலவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க, சிலவங்க நிறைய சாப்பிடுவாங்க. அதனால நீங்கள் வயிற்று நல்லா சாப்பிட்டு போங்க. மாற்றி சாப்பிடுவாங்க. குறையெல்லாம் நானேன்னு பார்த்து நல்லா கொடுப்போம். நிம்மதி நல்ல வயிறாக சாப்பிடுவோம். 100 ரூபா தானேன்னு பார்க்க மாட்டோம், துட்டும் கூட்ட மாட்டான். நானும் நல்லா கொடுப்பேன். சாப்பிட்டு போங்கப்பா, யாராக இருந்தாலும் நல்ல மாதிரி சாப்பிட்டு போங்க, குறையெல்லாம் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் பிரதர். எப்படி இருக்கு? எல்லாம் நம்ம ஜேர்னி நல்லா தான் ப்ரோ போகுது. நம்ம ஆரம்பிக்கும் போது 3 கிலோவில் ஆரம்பித்தோம். கஸ்டமர் சப்போர்ட்டு நல்லபடியாக போகுது பிரதர். ஆமாம், நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான் கற்றுக் கொடுத்தா ப்ரோ பிரதர். அவர் நம்ம ஃபஸ்ட்டு டீ வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். டீ வியாபாரம் பார்க்கும் போது எதுக்குடா நீ டீ வியாபாரம்லாம் பார்த்துக்கிட்டு வெயிலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, என் கூட வந்து நெல், நான் உனக்கு கற்றுத்தரேன். நீ தனியாக பிரியாணி கடை போடு, உன் கடை நீ 15 வருஷமாக அங்கே கடை வச்சுருக்கீங்களா, பக்கத்துலேயே போடு, பீஃப் போடு. நைட் நம்ம ஏரியாவில் பீஃப் இல்லை, நீ ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அவர் தான் கற்றுக் கொடுத்தாப்புல. பேர் ஃபைசல். அவர் கற்றுக் கொடுத்து எல்லா புண்ணியத்தில் நல்லபடியாக கற்றுக்கிட்டோம். பறக்கத்தா வியாபாரமும் போக ஆரம்பிச்சோம். 100 ரூபா தான். பிரியாணி 100 ரூபா, தவாகரி, மூளை, ஈரல் 70 ரூபா, 100 கிராம் பக்கடா 50 ரூபா, போட்டி 50 ரூபா, வால் சூப்புனுக்கு 30 ரூபா. சாப்பிடவும் எல்லாமே ஒரே ரேட் தான். பார்சலுக்கு ஒரு ரேட்டு கிடையாது, இதெல்லாம் கிடையாது. என்ன ரேட்டு சொன்னமோ அதே தான். இட்லி 8 ரூபா, இடியாப்பம் 3 இடியாப்பம் 20 ரூபா. ஓகே பிரதர். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இப்போ சாப்பிட்டு 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டு 100 ரூபாய் அவ்வளோதான்லாம் இல்லை. சாப்பிட்டுட்டு ரைஸ் அவங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போகணும். நம்ம கான்செப்டே அதான். இப்போ சாப்பிட்டுட்டு சொல்லிடுவாங்க ரைஸ் கம்மியாக அதை இப்போ சொல்கிறாங்களா கஸ்டமர் ரைஸ் கம்மியாக வைங்க வேஸ்ட் ஆகும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம், கம்மியாக இருக்கிறவங்க கம்மியாக வாங்கிக்கலாம். ஆனால் பிரியாணி 100 ரூபாய், குஸ்கா 70 ரூபாய். இந்த மாதிரி தான் போகுது. நைட்டு போடுறோம், சண்டே மட்டும் மதியம் போடுவோம். 7 மணிக்கு வருவோம், 9 மணிக்கு மேக்ஸிமம் காலி ஆயிடும். கரெக்டா இது ரோடு வந்து பாரதி சாலை. இதுல வந்து மெல்பரி ஆப்போசிட் அப்படியே இருக்கும், இல்ல அப்போலோ ஆப்போசிட் சொல்லலாம். இங்க வந்து மசூதி சொல்லலாம், வெஸ்ட் மசூதி. வெஸ்ட் மசூதிங்கிறதோட நொளம்பூர் மசூதி. இது நொளம்பூர் மசூதி கிட்ட நம்ம கடை. ஃபைனலாக வந்து நானுமே இங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக நான் வந்து ரொம்பலாம் வாங்கலைங்க இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஈவினிங் வேறு ஒரு ஷூட் ஒன்று இருக்குது, அடுத்து ஒரு ஷூட் இருக்கா. ஆக்சுவலாக மணி பார்த்தீங்கன்னா இப்போ 7:25 தான் ஆகுது. 7:25 நான் ஒரு நைட் ஷூட் முடிச்சது இதுதான் ஃபஸ்ட் டைம். மேக்ஸிமம் 8:30 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் 7:25 ஒரு நைட் ஷூட் முடிச்சது தான் ஃபஸ்ட் டைம். நான் ஒரு பிரியாணி மட்டும் தான் வாங்கியிருந்தேன். பிரியாணிக்கு வந்து இங்கே புதினா சட்னி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம இது புளியந்தோப்பு சைடில் வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன். மற்றபடி எங்கேயுமே அவ்வளோலாம் பார்த்ததில்ல. தாம்பரம் அந்த மாமா பிரியாணி அங்கே நான் புளியந்தோப்பு பார்த்துக்கிறேன். ஏன்னா எங்கள் ஏரியா தான் தாம்பரம். ஸோ அங்கே தான் இங்கே வந்திருக்கேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. அது பீஸ்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலாக முகப்பேர் சைடில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய தெரிஞ்சிருக்கலாம். இந்த சைடாக போகிறவங்க கண்டிப்பாக இந்த பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 7 மணிக்கு வந்ததுன்னா 9 மணிக்குள்ளே காலியாட சொல்கிறாங்க. நல்லி இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து நல்லி கிடைச்சிது. நல்லி பிரியாணி ரெண்டுமே தான் வாங்கி ட்ரை பண்ணேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ் யூஷுவல் தான். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.